நீங்க உங்களுடைய வீட்டிலேயே எடைய குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களா? அப்படின்னா, தினமும் இந்த ஒரு பயிற்சிய தவறாம செய்யுங்க. வீட்டிலேயே உங்களுடைய எடையை குறைக்க சாதனங்கள் எதுவுமே தேவைப்படாத ஒரு எளிமையான உடற்பயிற்சி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தீன் மிட்டாய் யூடியூப் சேனல். வீட்லயே உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சில எளிமையான உடற்பயிற்சிகள செஞ்சுட்டு வரும்பொழுது, நல்ல மற்றும் விரைவான பலன்கள நாம எதிர்பார்க்க முடியுங்க. அப்படியான சில பயிற்சிகள்ல முக்கியமான ஒரு பயிற்சி தான் இப்போ நாம பார்க்க போறது. அது வேற எதுவும் இல்லங்க. சின்ன வயசுல நாம போட்ட தோப்பு கரணம் தான் அந்த பயிற்சி. இத ஸ்குவாட்ஸ் அப்படிங்கிற பேர்ல பரிந்துரைக்கிறாங்க அந்த நிபுணர்கள். இந்த பயிற்சிய தினமும் நம்ம செய்றது மூலியமா, உங்களுடைய உடல் எடைய குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. உடல் எடைய குறைக்க ஸ்குவாட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஸ்குவாட்ஸ் செய்யும்போது உங்களுடைய உடலின் பெரிய தசைகளான தொடை, இடுப்பு மற்றும் வயிறு போன்றவை ஒன்றாக ஒரே நேரத்துல வேலை செய்யுதுங்க. இதனால உடலில் உள்ள அதிகப்படியான கலோரிகள வேகமா எரிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பயிற்சி உங்களுடைய தசைகள வலுவாக்குங்க. உடல்ல தசை அதிகமாக இருந்தா, நீங்க சும்மாவே இருக்கும்போது கூட உங்களுடைய உடல் அதிக கலோரிகள எரித்துக் கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இது இடுப்பு மற்றும் வயிற்று பகுதியை சுற்றியுள்ள கொழுப்பை குறைக்க பெரிய ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ஸ்குவாட்ஸ நீங்க பண்ணும்போது, உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாம, முழங்கால் மற்றும் இடுப்பு எலும்புகள பலப்படுத்துவது, முதுகு மற்றும் வயிற்று தசைகள வலுவடைய வைக்கிறதுனால, உங்களுடைய உடல் போஸ்சர நேராக்குவது அப்படின்னு பல பலன்கள இந்த பயிற்சி உங்களுக்கு குடுக்குங்க. சரிங்க, இந்த ஸ்குவாட்ஸ எப்படி பண்றது? தோப்புக்கரணம் மாதிரியே தான் இந்த பயிற்சிய நீங்க செய்யணும். அதாவது சப்போர்ட் இல்லாம உட்கார்ந்து எழுந்திருக்கிறது. ஒரு நாற்காலியில அமர்ந்துக்கிற மாதிரி பின்னால குனிந்து எழணும். ஆரம்பத்துல தினமும் 10 முதல் 15 தடவ 3 செட்டா நீங்க செய்ய முடியும். ஆரம்பத்துல எந்த தடையும் இல்லாம சாதாரணமாக செய்ய தொடங்குங்க. போக போக கையில எதையாவது வச்சுட்டு, அதாவது வெயிட் லிஃப்டிங் மாதிரியும் நீங்க பண்ணிட்டு வரலாம். எடையோட ஸ்குவாட்ஸ் செய்றது உங்களுடைய தசைகள வேகமா வளர்த்து, உடல் எடையை மிக விரைவாக குறைக்க உதவி செய்யுங்க. வெறும் உடலால செய்யும் ஸ்குவாட்ஸ விட, டம்பிள்ஸ் அல்லது பேர்பெல் போன்ற எடைகள தூக்கிட்டு நீங்க ஸ்குவாட்ஸ் பண்ணும்பொழுது, உங்களுடைய உடலின் பெரிய தசைகளான தொடை மற்றும் இடுப்பு பகுதிக்கு அதிகமான வேலை கிடைக்குது. சரிங்க. எப்போலாம் இந்த ஸ்குவாட்ஸ் பண்ணலாம்? எப்போ பண்ணா நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமே நடக்கும்? அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில வெறும் வயித்துல ஸ்குவாட்ஸ் பயிற்சி செய்றது, உங்களுடைய உடலை நாள் முழுவதும் சுறுசுறுப்பா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு காரணம் தூங்கி எழுந்த உடனே நம்மளுடைய உடல் மற்றும் தசைகள் சோம்பலா இருக்கும். அப்போ இந்த மாதிரி பயிற்சியை செய்யும்போது, ரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்குங்க. காலையிலேயே உடலின் பெரிய தசைகளை நாம இயக்குறதுனால மெட்டபாலிசம் தூண்டப்பட்டு அன்னைக்கு நாள் முழுவதும் நீங்க சாப்பிடும் உணவுல உள்ள கலோரிகளை வேகமா எரிக்க இது ஒரு வழிவகுக்கும். இந்த மாதிரி காலையிலே ஸ்குவாட்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மைண்டு கவனத்திறனை அதிகரிக்குங்க. காலையிலே சுரக்கும் நல்ல ஹார்மோன்களால உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதனால நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோட தொடங்கவும், அன்றைய நாள் முழுதும் சுறுசுறுப்போடும், புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி காலையில இந்த பயிற்சி செய்றது, உடல் எடை குறைப்பு மட்டும் இல்லாம, இன்னும் பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க. சரி, நம்ம ஸ்குவாட்ஸ் எப்போ பண்ணலாம்? யாரெல்லாம் பண்ணலாம்? என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். யாரெல்லாம் ஸ்குவாட்ஸ் பயிற்சிய செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். கடுமையான முழங்கால் வலி, இடுப்பு வலி அல்லது முதுகு தண்டு பாதிப்பு உள்ளவங்க, முறையான மருத்துவ ஆலோசனை அல்லது பிசியோதெரபிஸ்ட் வழிகாட்டுதல் இல்லாம ஸ்குவாட்ஸ் பயிற்சி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, மூட்டு தேய்மானம் ஆர்த்ரைட்டிஸ், சமீபத்துல எலும்பு முறிவு அல்லது அறுவை சிகிச்சை பண்ணவங்க மற்றும் சமநிலை பிரச்சனை உள்ளவங்க இந்த பயிற்சியை தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லங்க. கர்ப்பிணிகள் மற்றும் அதிக உடல் பருமன் உள்ளவங்க தொடக்கத்திலேயே தாங்களாகவே இந்த பயிற்சிய செய்யாம, ஒரு தகுதி வாய்ந்த பயிற்சியாளருக்கு கீழ நீங்க இத செய்யறது அவசியம். இல்லன்னா மூட்டுகள்ல அதிக அழுத்தம் ஏற்பட்டு காயம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். உங்களுடைய
சஜஷன் ஏதாவது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.